இட்ஸ் வெரி ஹார்ட் டு சே. என்னன்னா, ஜனநாயகன் படம் போஸ்ட்போண்ட் ஆயிடுச்சு. Jan 9 படம் ரிலீஸ் ஆகுது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா, சென்சார் இஷ்யூ. உங்களுக்கு வந்து சென்சார் அப்படின்னா என்ன அப்படின்னே தெரியாதவங்க எல்லாருக்குமே தெரியும். பட் தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் மாதிரி கொடுத்துட்றேன். சென்சார் சர்டிஃபிகேட் கிடைக்கல. அந்த சென்சார் சர்டிஃபிகேட் தான் என்னன்னா, லைக் நம்ம படம் ஸ்டார்டிங்ல வந்து ஒரு சர்டிஃபிகேட் போடுவாங்க. லைக் யூஏன்னு இருக்கும், படம் பேர் இருக்கும், டேட்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கோம், ரிலீஸ் ஆன டேட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அதை தான் வந்து நம்ம வந்து சென்சார் சர்டிஃபிகேட் அப்படின்னு வந்து சொல்றோம். ஸோ அது இருந்தால் மட்டும்தான் இந்தியாவில் ஒரு படம் ரிலீஸ் ஆகும். அது இல்லைன்னா படம் ரிலீஸே ஆகாது. ஸோ அந்த சர்டிபிகேட் தான் ஜனநாயகன் படத்துக்கு கிடைக்கல. டீம் வந்து என்ன கிளைம் பண்றாங்கன்னா, December 19 படம் வந்து கொடுத்துட்டாங்க ரிவ்யூ பண்றதுக்கு சிபிஎஃப்சி டீம்கிட்ட. ஸோ அவங்க அதை பார்த்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பஞ்ச் ஆஃப் சீன்ஸ் வந்து கட் பண்ண சொல்லியிருக்காங்க. 21 சீன்ஸ் சம்திங் வந்து கட் பண்ண சொல்லியிருக்காங்க. திரும்ப டீம் வந்து 21 சீன்ஸுமே கட் பண்ணி திருப்பி வந்து December 21 வந்து சப்மிட் பண்றாங்க. இந்த மாதிரி திருப்பி வந்து ரிவ்யூ பண்ணுங்க, பார்த்து சென்சார் சர்டிஃபிகேட் வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி சப்மிட் பண்றாங்க. ஃபர்ஸ்டே அவங்க வந்து தக்கல் போட்டு தான் அவங்க வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க, எக்ஸ்ட்ராவா பே பண்ணி. ஏன்னா சீக்கிரமா வந்து சர்டிஃபிகேட் வரணும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்டே அவங்க வந்து தக்கல் போட்டு தான் அவங்க வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. தக்கல் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, இப்போ நம்ம ரயில்வேஸ்ல எப்படி தக்கல் புக் பண்றோம், லைக் சீக்கிரமா ஒரு நமக்கு வந்து சீட்டிங்ஸ் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரியும் தான் சேம் ஹியர். அவங்க சொன்ன கரெக்ஷன்ஸ் எல்லாமே December 21 சரி பண்ணி சப்மிட் பண்ணிட்டாங்க. ஸ்டில் நவ் வந்து இன்னும் சென்சார் சர்டிஃபிகேட் வரல. இவ்வளோ லேட் பண்ணி எங்களுக்கு வந்து கொடுக்கவே மாட்டாங்க அப்படின்னு தான் டீம் வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. Jan 7 தான் லாஸ்டா வந்து ஹியரிங் வந்துச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கிற ஹியரிங்ல வந்து அவங்க என்ன கிளைம் பண்றாங்கன்னா, யாரோ ஒருத்தவங்க ரிலீஜியஸ் சென்டிமெண்ட் வந்து ஹர்ட் பண்ற மாதிரி படத்துல சீன்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து Jan 7 முன்னாடி நடந்த ஹியரிங்ல இருந்த ஒரு டாக். ஓகேவா? கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, இப்போ இந்த படம் நம்ம வந்து கொடுக்குறோம், கவர்மெண்ட் கிட்ட தான் கொடுக்குறோம் அந்த படத்தை. அப்ப யார் யாரெல்லாம் பார்ப்பா? ஆக்டர்ஸ் பார்ப்பாங்க, ப்ரொடியூசர்ஸ் பார்ப்பாங்க, டைரக்டர்ஸ் பார்ப்பாங்க, சிபிஎஃப்சி பேனல்ல இருந்து பார்ப்பாங்க. அவங்கள தவிர யார் இன்னொருத்தவங்க வந்து படத்தை பார்க்க முடியும் அப்படிங்கறதா அவங்களோட கொஸ்டினா இருக்கு. அதுக்கு வந்து பேனல் சைட்ல இருந்து அப்ப எதுவுமே ஆன்சர் பண்ணல. ஸோ நேத்து Jan 7 அப்பதான் வந்து ஆன்சர் பண்ணியிருக்காங்க. என்னன்னா, யாரோ ஒருத்தவங்க இல்ல, நாங்க பார்த்த சிபிஎஃப்சி பேனல் இருக்கும்ல, அந்த 5 மெம்பர்ஸ்ல ஒருத்தவங்க தான் வந்து இந்த மாதிரி வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நேத்து தான் சொல்றாங்க. அண்ட் என்ன அப்படிங்கிறதையும் இன் டீட்டெயிலா சொல்லியிருக்காங்க. இந்தியாவோட எம்ப்ளம்ஸ், லைக் டிஃபென்ஸ் ஃபோர்ஸோட எம்ப்ளம்ஸ் வந்து அங்கங்க வந்து படத்துல வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறதா வந்து அவங்க வந்து கம்ப்ளீட்டா ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஒரு சேர்பர்சன் இருப்பாங்க, அவங்களுக்கு கீழே தான் சிபிஎஃப்சியோட சிஇஓ. இவங்க சேர்பர்சன் என்ன சொல்றாங்களோ அதுதான் வந்து சிஇஓ ஃபாலோ பண்ணணும். ஸோ அவங்களுக்கு கீழே தான் அவங்க வருவாங்க. சேர்பர்சன் தான் சூப்பர் அத்தாரிட்டி, அவங்களுக்கு கீழே வர்றவங்க தான் சிஇஓ, அதுக்கப்புறம் உள்ள டிவிஷன்ஸ் எல்லாமே. ஸோ இவங்க வந்து என்ன வந்து ரைஸ் பண்றாங்கன்னா, லைக் சேர்பர்சன் சொன்னா மட்டும்தான் ரிவிஷன் பண்றதோ, ஏன்னா அவங்க தான் வந்து சூப்பர் அத்தாரிட்டி. ஸோ அவங்க சொன்னா மட்டும்தான் ரிவிஷன் பண்றதோ இல்லைன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணும். நீங்க வந்து சிஇஓ, சிபிஎஃப்சியோட சிஇஓ தான் சொல்றாங்க அப்படின்னு சொல்லும்போது இது என்ன அப்படின்னு கேட்கும்போது, அவங்க வந்து சிபிஎஃப்சி பேனல்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து சிஇஓ தான் சொன்னாங்க, ஆனா சேர்பர்சன் சொல்லி தான் சிஇஓ சொன்னாங்க, அந்த மாதிரி வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் பாஸ்ட் டேஸ்ல வந்து ஒரு பெரிய இஷ்யூவா போயிட்டு இருக்கு. அவங்க ஆல்ரெடி December 19 படம் கொடுத்துட்டாங்க, தக்கல்ல வந்து கொடுத்துருக்காங்க. பட் அவங்க வந்து சில கரெக்ஷன் சொல்லியிருக்காங்க, அதையுமே அவங்க வந்து கரெக்ட் பண்ணி 21 சப்மிட் பண்ணிட்டாங்க. ஸ்டில் அவங்களுக்கு வந்து கொடுக்கல. கேட்டா வந்து இந்த மாதிரி ஒரு 5 பேர் இருக்காங்க, அதுல ஒருத்தவங்க வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க, அதை கன்சிடர் பண்ணி எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இஷ்யூ போகுது. இப்போ இதெல்லாமே ஒதுக்கி வச்சுட்டு, இந்த ரூல்ஸ் ரெகுலேஷன் எல்லாமே ஒதுக்கி வச்சுட்டு காமன் பர்சனா நாம எப்படி யோசிப்போம்னா, இப்போ அந்த 5 பேர்ல 4 பேருக்கு அது கரெக்டாக தான் இருக்கு. அந்த ஒருத்தனுக்கு மட்டும்தான் தப்பா இருக்குன்னா நம்ம எப்படி சூஸ் பண்ணுவோம்? 4 பேர் கரெக்டாக இருக்குன்னா ஓகே, அது வந்து அக்செப்டபிள் அப்படி தானே போவோம். பட் இங்கே இவங்க வந்து இல்லை, அந்த ஒருத்தவனுக்கு தப்பாக தெரிகிறது தான் நான் பார்ப்பேன் அப்படின்னு அடம் பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. மேபி இந்தியாவோட டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் சிம்பலை வந்து எக்ஸ்போஸ் பண்ணலாமா இல்லையா அப்படிங்கிற ஐடியா எனக்கு இல்லை. அவங்க என்ன இன்டென்ஷனோட ஷோ ஆஃப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத படம் பார்த்தா தான் தெரியும்.
இந்தியாவோட டிஃபென்ஸ் ஃபோர்ஸோட எம்ப்ளமா அங்கங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறப்போ அந்த ரீசன் வந்து ஒரு அல்டிமேட் ரீசனா இருக்கு. ஸோ அதனால தான் அவங்க வந்து ரிவிஷனுக்கு வந்து கொண்டு போறாங்க அப்படிங்கிறது தான் இங்க வந்து அவங்க வந்து மெயினா வந்து சொல்ல வர்றாங்க. இதுதான் ஆக்சுவலி நடந்திருக்கு. நான் இங்க எதுவுமே ஆடடாவும் சொல்லல. அங்க என்ன நடந்திருக்கோ அதை தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். இப்போ ஃபைனலா என்ன சொல்றாங்கன்னா, ஜட்ஜ்மெண்ட் வந்து Jan 9th தான் வரும். அதாவது சென்சார் கிடைக்குமா ஜட்ஜ்மெண்ட் வந்து Jan 9th தான் வரும். இந்த படத்துக்கு வந்து சென்சார் கிடைக்குமா இல்லைன்னா திருப்பி ரிவிஷன் போகுமா அப்படிங்கிறதே வந்து Jan 9th தான் ஜட்ஜ்மெண்ட்டே வரப்போகுது. திருப்பி இதை வந்து ரிவிஷன் பீரியட்ல போடணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு வந்து அவங்களுக்கு இன்னும் 20 days வந்து எடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா திருப்பி வந்து ஒரு 5 பேர் கொண்ட குழு அந்த சிபிஎஃப்சி பேனல்ல இருக்காங்க. அந்த 5 members திருப்பி வந்து புதுசா ஒரு 5 members அரேஞ்ச் பண்ணுவாங்க. அவங்க பார்ப்பாங்க. அவங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த படத்துல வேற ஏதாச்சும் வந்து கிளிப்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணணுமா இல்லையா இல்ல ஓகே அப்படிங்கறத வந்து அவங்க டிசைட் பண்ணுவாங்க. சர்டிபிகேட் என்னமோ யூஏ தான் கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் இந்தியால இன்னும் சர்டிபிகேட் கொடுக்கல. பட் இந்தியா தாண்டி மோர் தென் 15 countries சம்திங் என்னமோ நினைக்கிறேன். ஹிந்துல படிச்சேன். அது வந்து இருந்துச்சு. 15 countries வந்து சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்க. ஒரு தமிழ் படம் இந்தியால இன்னும் சர்டிபிகேட் கிடைக்கல அப்படிங்கிறது வந்து வேதனையா இருந்தாலும் வேதனையா இருக்கு கைஸ். ஸோ லாஸ்டா வந்து Jan 19th படம் வந்து போஸ்ட்பாண்ட் ஆயிருச்சு. அஃபிஷியலி கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ்ல இருந்தே வந்து அவங்க வந்து லெட்டர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் ரிலீஸ் டேட் எப்போ அப்படின்னு தான் இப்போ வந்து நிறைய பேருக்கு மைண்ட்ல வந்து ஓடிட்டு இருக்கும். Jan 14th வந்து ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு ரூமர் டாக்ஸும் இருக்கு. அது நிஜமாவும் இருக்கலாம் பொய்யாவும் இருக்கலாம் எனக்கு தெரியல. பட் எனக்கு தெரிஞ்சு ப்ராபப்ளி ஒரு இவங்களும் ஒரு 20 days டைம் சாலிடா கேட்டிருக்காங்க. அண்ட் டீமுக்கும் அந்த ப்ரெஷர் இருக்கும். ஏன்னா 500 crores வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. இது வந்து பேசிக்கலி சினிமா பிசினஸ் ப்ரோ. ஏன்னா இது வந்து ஒரு லாங் லீவ், பொங்கல்னாலே லாங் லீவு. ஸோ அதுல வந்து படம் வந்து விட்டா அதுக்கப்புறம் ஃபுல்லா ஹாலிடேஸ் தான் மக்கள் வந்து வருவாங்க. நல்லா பிசினஸ் நடக்கும் அப்படின்னு தான் இண்டஸ்ட்ரி சைட்ல நினைச்சிருப்பாங்க. பட் இது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒண்ணு எல்லாம் நான் சொல்ல மாட்டேன். இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்றதுதான் வரும். என்ன படம் இல்லை நான் கேட்கிறேன். ஒரு 15 years-ஆவே எந்த படம் வந்து விஜய் அண்ணாக்கு வந்து பிரச்சனை எல்லாமே வெளிவந்திருக்கு. காவலன் படத்திற்கு லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ, தலைவா படத்துக்கு பொலிட்டிக்கல் இஷ்யூ, கத்தி ஸ்ரீலங்கன் இஷ்யூ, புலி படத்துக்கு ஃபினான்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் இஷ்யூ, மர்சலுக்கு ஜிஎஸ்டி அண்ட் அனிமல் வெல்ஃபேர் இஷ்யூ இருந்துச்சு. வழக்கம் போல சர்க்கார் வந்து பொலிட்டிக்கல் ப்ரொடெஸ்ட் அண்ட் மாஸ்டர் வந்து கோவிட் டைம்ல வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ரிலீஸுக்குமே என் தலைவனுக்கு வந்து ஒரு பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்கும். அதாவது இது வந்து எப்படி மாறிடுச்சுன்னா, விஜய் அண்ணா படம் அப்படின்னாலே ஒரு இஷ்யூ இருந்து வெளியே வந்தாதான் அது விஜய் படம். இதுக்கப்புறம் இது நடக்காது, இதுதான் கடைசி அப்படின்னு வந்து டிக்கெட் வாங்கி வச்சு எல்லாம் பண்ணது வந்து நல்லா பண்றீங்கடா.